ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே ரெடியாக கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோவிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறோம். மலையனூருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் 5 மணி ஆகுது. நாங்கள் கிளம்ப வேண்டிதான். நம்ம போயிட்டு கோவிலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு வேன் எடுத்தோம். அவங்க வரத்துக்கு ஒரு 8:30 8:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு வேன்லாம் விட்டுட்டு வேன்லேருந்து இறங்கிட்டு கோவிலுக்குள்ளே வந்ததும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, மாசி மாதம் வருது இல்லைங்களா, அதனால மாசி மாதம் தேர் இழுப்பாங்க. தேருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எக்கியம் வளர்த்திட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்களா, நாங்களும் அப்படியே காலையில் வந்ததுமே எக்கியம் வளர்த்துறத பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எக்கியம் வளர்த்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், எக்கியம் வளர்த்திட்டு இருக்காங்க பாருங்கள். காலையில் வந்ததுமே இதை பார்த்துட்டு உள்ளே சாமி கும்பிட்றதுக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இவங்கள பார்க்குறதுக்கு வந்தப்போ என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி முகூர்த்த தேதிங்களா, அதனால் நிறைய கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க முன்னாடியும் ஒரு கல்யாணம் நடந்தது. அப்படியே அந்த கல்யாணத்தையும் பார்த்துட்டு இவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பியாச்சு. எங்கே கிளம்புனா, நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். இது நாங்கள் கோவிலுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் போல் நடந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. இந்த இடமெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வர பார்த்துலாம் ஒரே கருவக்காடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் அந்த கருவக்காடெல்லாம் அழிச்சிட்டு ஷெட்டு மாதிரி போட்டு நீட்டுக்காக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே இது மாதிரி பொங்கல் வைக்கிறவங்க, காது குத்து வைக்கிறவங்க, அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாதி பாதியாக இடம் விடுறாங்க, வாடகை மாதிரி. அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருக்கோமா, இந்த கேப்பில் பிரியாணி ரெடி பண்ணுறோம் நாங்கள். எப்படின்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஒரு 5 கிலோ. நாங்கள் எந்த கோவிலுக்கு வந்திருக்கோன்னா, அதான் மேல்மலையனூர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேல்மலையனூரில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் தம்பிக்கு முடி எடுக்கிறதுக்காக. தம்பிக்கும் எனக்குமே நாங்கள் இன்றைக்கி முடி எடுக்க போகிறோம். இவங்கள பார்க்குறதுக்கு வந்தாலே நான்வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு படைப்பாங்களாம். ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை விட இப்போ தான் வந்திருக்கோம். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அப்படியே தலைகீழ மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவிலே அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. முன்னாடிலாம் வெறும் கருவக்காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். கோவில் சுற்றி அங்கங்கே வீடு இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ஃபுல்லாகவே கடைங்க, எங்கே பார்த்தாலுமே ஷெட்டு மாதிரி போட்டு எல்லாமே காசு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே கொண்டு வர தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு சமைச்சி சாப்பிட்டு போக வேண்டியதான். சிலிண்டர்லேருந்து விறகுலேருந்து பாத்திரம் எல்லாமே, அரிசி பருப்பு என்ன வேணும், சிக்கன், மீன், கருவாடு எல்லாமே இருக்குதுங்க. நம்ம எது வேணுமோ வாங்கி சமைச்சி படைச்சி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி தான் விறுவிறுப்பாக ரெடி ஆகிட்டு இருக்குது. பக்கத்தில் அப்படியே பொங்கலும் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம பொங்கல் வச்சு முடிச்சுட்டு பிரியாணியும் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே மொட்டை போட போகிறோம். நிறைய போட்டோம். ஒரு அரைக்கட்டு தான், ஆனால் முழு கட்டுலாம் கிடையாது. அரைக்கட்டு தான் மேலே லைட்டாக மேலே. கோவிலுக்கு நான் ஒரு 10 வருஷம் போல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தது. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் போல் ஆகிட்டு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்திருக்கோம். எங்கள் சின்ன மாமியார், எங்கள் நடு மாமியார், நாங்கள் 3 ஃபேமிலியும் வந்திருக்கோம். 3 ஃபேமிலியும் ஒன்றா பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்களுமே வருஷம் போல் முன்னாடிலாம் வருவாங்களாம். அவங்களே ஒரு 10 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க.
அதனால எல்லாருமே ஒன்றா போகணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் மொட்டை போடுறதுக்காக வந்திருக்கோம் கறி ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தூள் கறி போட்டு கொடுக்கலாம். மசாலாலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பிரியாணிக்கு மசாலாலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நாங்கள் பாத்திரம் அடுப்பு எல்லாமே வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வேனில் தான் வந்தோமா, அதனால நாங்கள் வீட்டிலேருந்தே எல்லா பொருளுமே எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து இடத்துக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாடகை கொடுத்தோம் நாங்கள். மீதி எந்த பொருளும் இங்கே வாங்கலை. மளிகை பொருள் எல்லாமே அங்கேயே வாங்கிட்டோம். சிக்கன் மட்டும் உங்கள் கோவிலில் வந்துட்டு வாங்கிட்டோம் நாங்கள். வாங்கிட்டு நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மசாலா வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சிக்கனும் ஒரு பக்கம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு கிரேவியில் சேர்த்தாச்சு. கிரேவியில் சேர்த்துட்டு இதோட சாப்பாடு வேலை முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி டோட்டலாக வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்தாச்சா, நம்ம இதில் அப்படியே அரிசி சேர்த்து தம் போட்டுற வேண்டியதான். இது முடிஞ்சிடுச்சா, இந்த ஒரு பக்கம் வேலை முடியட்டும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு மொட்டை போட வேண்டியதான். ஒவ்வொருத்தவங்களா போடணும். இன்றைக்கி 5 பேர் போட போகிறோம். அதனால் ஒவ்வொருத்தவங்களா சூப்பராக மசாலா போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி தம்முலேருந்து எடுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மொட்டை மண்டையாக போகுது. பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறதுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தான் ஃபஸ்ட்டு மொட்டை. எனக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் மொட்டை போட போகிறோம். எனக்கு வந்து பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் மொட்டையே போடலையா, அதனால் நாங்கள் வந்து இங்கே போட்டுக்கிட்டோம். தம்பி கூட நானும் மொட்டை எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு, அப்புறம் பாப்பா எல்லாருக்குமே. தம்பி ஆனால் பயங்கரமான கத்தல். அவனுக்கு வந்து மொட்டையே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் செம்ம அழுக. ஆனால் ஒரு வழியாக மொட்டை போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு சாமி கும்பிட போயிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு சாமி கும்பிட போயாச்சு. பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போய் சாமிக்குள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ கோவிலுக்கு வெளியே வந்தாச்சு. கோவிலுக்கு எல்லாருமே ஒவ்வொரு பக்கமாக போயிட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பாருங்கள் சூப்பராக நானும் தம்பியும் வந்து சந்தோஷமாக எல்லாருமே குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு நானும் தம்பியும் மொட்டையும் போட்டாச்சு. இன்னும் மீதி 3 மொட்டைலாம் ஒவ்வொரு பக்கம் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாரையும் காமிக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சோம் இல்லைங்களா, மறுபடியும் அங்கே போகணும். பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் இங்கே தான் சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் பிரியாணிலாம் சமைச்சோம் இல்லைங்களா, பொங்கல் வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சுட்டு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எல்லோரும் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாருமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போகும்போது எடுத்தது. போகும்போது சைடில் மலை இருந்ததுங்களா, அப்படியே பக்கத்துலேயே இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நான் வேனுக்குள்ளேருந்து எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரியாக தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை அடிக்கிற விளாக் வந்து இவ்வளோ தான். நாங்களும் சந்தோஷமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் போயிட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு போயிட்டு சாமி கும்பிட்டு தம்பிக்கு முடியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.